பாதி பேர் அடன்றாங்க, பாதி கட்சிக்காரவங்க துறன்றாங்க. நாங்கள் என்னையா பண்ண நடுவில் உள்ளவங்க ஏய்யா பாதி பயந்துக்கிட்டு நான் பாதி எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு தான் வச்சுருக்கேன். இந்த பழத்துக்காக வாழைப்பழத்தை விற்றுருவோம்னு வச்சுருக்கேன். நேற்று சொல்லியிருந்தா அடைச்சிருக்கலாம். திடீர்னு நீ சொன்னால் நாங்கள் என்னையா பண்ண? நாங்கள் ஆமாம் அவங்க சொல்லியிருக்காங்க. பாதி பேர் அடன்னு இருக்காங்க. யாருக்கு நாங்கள் செய்ய சொல்கிறீங்க? யார்? நாங்கள் தான் நடுவில் உள்ளவங்க தான் பாதிக்கப்படுறோம். அன்றாட காட்சி தான் பாதிக்கப்படுறோம். அவங்களாம் 5000 சம்பளம் 10,000 வாங்குறாங்க. அவளுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு தான் இப்போ பிரச்சனை. இந்த வாங்கின பழத்தை விற்க முடியலை. எங்களுக்கு வந்து கடை அடைக்கணும் நோக்கமே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து கடை அடைக்க எங்களுக்கு கடை போராட்டம் நாங்கள் அறிவிச்சிருக்கோம் ஏற்கனவே. அது வந்து இப்போ சாத்திய வியாபாரிகளுக்கு பாதிக்கிறாங்க. இப்போ சாத்திய வியாபாரிக்கும் பொதுமக்களுக்கும் கார்த்திகை தீபம் இருக்கிறனால பாதிக்கும் அப்படின்னா நாங்கள் இந்த போராட்டத்தை நிப்பாட்டிச்சிருக்கோம். எதுக்காக? சுரங்கப்பாதைக்கு மட்டும்தான் நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம். எங்களுக்கு தேவை சுரங்கப்பாதை எங்களுக்கு தேவை. அதுக்கு மட்டும் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். இது எங்களுக்கு சாத்தியப்படாது. இது வந்து கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தது. இது பொதுமக்களுக்கு இங்கே உள்ள மக்களுக்கு சம்மந்தமே கிடையாது. வெளியூர்காரங்க வந்து துஷ்டேதம் பண்ணிட்டு இருக்காங்க தவிர இங்கே உள்ள மக்களுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது. இங்கே உள்ள மக்கள் எல்லாரும் எப்பவும் போல சந்தோஷமாக தான் இருக்காங்க. யாருக்கும் எந்த போராட்டத்தையும் கட்சிக்காரங்க இறங்கலை. இங்கே உள்ள தேவையில்லாமல் யாரோ தூண்டுதல் நடக்குது. எனக்கு ஃபோன் பண்ணது யாருன்னே தெரியாது. இந்த மாதிரி சொன்னாங்க. வியாபாரிகள் நல்லதுக்கு செய்கிறதுக்கு வியாபாரி சப்போர்ட் இருக்குது. என்றைக்கு இருக்கும். எங்களுடைய சங்கத்தை பொறுத்த வரைக்கும், எங்களோட வியாபார சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதுக்கு என்றைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். தீமைகளுக்கு நாங்கள் இறங்க மாட்டோம். அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம். நாங்களும் அதை பண்ணிக்கிறோம். பாதுகாப்பாக கடை திறந்திருக்கு. நான் போலீஸ்லையும் பாதுகாப்பு கொடுக்குறேன். அதெல்லாம் எந்த சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு இருக்குது. என்ன சொல்ல விரும்புறீங்க? கடை அடைக்க சொல்லிட்டு வராங்க. அவங்க இது வரைக்கும் என்னை சந்திக்கல. ஃபோனில் பேசினோட சரி. நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறேன். எந்த விருப்பம் இல்லை. கோயில் வீதியில் ஃபுல்லாகவே கையெடுத்து கும்பிட்டு கடை அடைக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி. அது வந்து நாங்கள் எதுவுமே எங்கிட்ட வந்து வரல. சொல்லியிருக்காங்க. மக்கள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி அடைக்கவான்னு கேட்கல. நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம் ஏற்கனவே. எதுவும் அடைக்க வேண்டாம். எதுனாலும் வியாபார சங்கத்தை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். எதுவுமே நீங்களாம் முடிவு எடுக்காதீங்க. நீங்கள் எப்பவும் திறந்துருங்க. எதுனா ஒரு பிரச்சனை ஃபோன் பண்ணுங்கள். இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? அதான் சொல்கிறேன்ல, உள்ளூர் மக்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லை. வெளியூர்காரங்க தூண்டுதல் நடக்குது. இதை வந்து என்ன பண்ணணும்? அரசு அதிகாரிகள் எப்படி இந்த அரசு அதிகாரிகள் கலெக்டர் எல்லாருமே சேர்ந்து வெளியூர்காரங்களுக்கு எந்த அனுமதியும் உள்ளே கொடுக்கக்கூடாது. கோயில் நிர்வாகத்தை பண்ணணும். மக்களாகவே இருக்கணும். வெளியூர் நிர்வாகிகள் வெளியூர்காரங்க எதுவுமே இந்த பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கோ எதுவுமே போலீஸ் அனுமதி கொடுக்கக்கூடாது. அமைதி நிலைநாட்டணும். இதுதான் எங்களுக்கு தேவை. மக்களுக்கு தேவை அதுதான்.